ஒரு மனுஷனை ஏமாத்தணும் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற கருணையை எதிர்பார்க்காத, அவனுடைய ஆசையை தூண்டிவிடு. அந்த ஆசையை காட்டியே அவனை ஈஸியா ஏமாத்தலாம். இது சதுரங்க வேட்டை படத்துல வரக்கூடிய ஒரு ஃபேமஸான டைலாக் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்ரீ. அப்படிதான் ஒரு பெரிய ஆசையை காட்டி ஒரு மனிதனை டிராப்ல சிக்க வச்ச ஒரு டார்ச்சரான கேஸ் ஒன்று நம்மளுடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் நடந்திருக்கு. அது சரியா மார்ச் 14, 2025 கர்நாடகா. பரபரப்பான காலை நேரத்துல வெஸ்ட் பெங்களூருடைய சாலையில மிதமான வேகத்துல போயிட்டு இருந்துச்சு அந்த கார். அதோடைய டிரைவிங் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த 34 வயதான முரளி மெதுவா தன்னுடைய பார்வைய அப்படியே ரோட்டோரமா கொண்டு போறாரு. அங்க ஒரு இளம் பெண்ணும் அவங்க கூட சேர்ந்து 2 இளைஞர்களும் லிப்ட் கேட்கிற மாதிரி கையை காட்டி நின்னுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனேயே முரளியுடைய கரு விழிகள் பயத்துல விரிய ஆரம்பிக்குது. கால் ஆட்டோமேட்டிக் பிரேக் அழுத்த கைகள் ஸ்டீரிங்க வளைச்சு காரை ஓரமா நிறுத்த ஆரம்பிக்குது. அடுத்த நொடியே அந்த 3 பேருமே முரளியுடைய கார்ல ஏறி உட்கார்றாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, பேசிட்டே போலாம் அப்படின்னு அந்த இளம்பெண் சொல்ல, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாளோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விட்ட முரளி காரை மெதுவா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப நீ எங்க போற அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஏன் நான் என்னுடைய ஆபீஸுக்கு தான் போறேன் அப்படின்னு முரளி பதில் சொல்றாரு. அதுக்கு அந்த லேடியோ, இல்ல நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இன்னைக்கு நீ எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு ரொம்பவே அலட்சியமா சொல்றாங்க. அதை கேட்டு அதிர்ந்து போன முரளி, இல்ல இன்னைக்கு நான் முக்கியமான கிளையண்ட் ஒருத்தரை மீட் பண்ணணும், கண்டிப்பா நான் ஆபீஸ்க்கு போயே ஆகணும் அப்படின்னு தடுமாற்றமான குரல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓ, கண்டிப்பா ஆபீஸ்க்கு போகணுமா? சரி போ, ஆனா நீ அப்படி போனா அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு மறுபடியுமே அந்த லேடி முரளிய மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ கேட்ட பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன், ப்ளீஸ் இப்படி கார்ல எல்லாம் ஏறி உட்கார்ந்து என்ன டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு முரளி கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த லேடியோ, சரி நான் உன்னை டார்ச்சர் பண்ணல, இப்போதைக்கு ஒரு 5 லட்சத்தை மட்டும் கொடு, நாங்க உன்னோட காரை விட்டு இறங்கி போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 5 லட்சமா அப்படின்னு முரளி ஷாக் ஆக, சரி வேணாம் ஒரு 2 லட்சம் மட்டும் கொடு அப்படின்னு அவருக்கு இரக்கம் காட்டுற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. ஆனா என்கிட்ட இப்போ ஒரு 10,000 கூட இல்ல, அப்படி இருக்கிறப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன் அப்படின்னு தன்னுடைய இயலாமைய புரிய வைக்க ட்ரை பண்ற மாதிரி பேசுறாரு முரளி. அதுக்கு அந்த லேடியோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு நீ 2 லட்சம் ரூபாயை கொடுக்கல அப்படின்னா நீ உன்னுடைய வீட்டுக்கும் போக முடியாது, கண்டிப்பா உன்னுடைய ஆபீஸ்க்கும் போக முடியாது அப்படின்னு மறுபடியுமே ரொம்பவே அலட்சியமா சொல்லிட்டு காருடைய சீட்ல தன்னுடைய தலைய சாய்ச்சபடி உட்கார்றாங்க. அதை பார்த்த முரளியும், இனிமேல் இவ என்ன சொன்னாலும் இறங்கி வரமாட்டா அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. மேலும் அன்னைக்கு நாள் ஈவினிங் வரைக்குமே தனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு கால் பண்ணி பணம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அந்த சிட்டிக்குள்ளேயே அங்க இங்க அப்படின்னு போய் 1,90,000 ரூபாய் பணத்தை ரெடி பண்றாரு. ஆனா அந்த பணத்தை அப்படியே அந்த லேடியுடைய கையிலையும் கொடுக்குறாரு. மிச்ச பணத்தை கூடி சீக்கிரமே கொடுக்க பாரு, இல்லனா நாங்க சொல்லிட்டே இருக்க மாட்டோம், சொன்னதை செஞ்சு காட்டிடுவோம், அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு அவரை வார்ன் பண்ண அந்த லேடி அவங்க கூட வந்த அந்த 2 ஆட்களையும் கூட்டிட்டு அந்த கார்ல இருந்து இறங்கி போறாங்க. அப்படி போன அவங்கள காருடைய டிரைவிங் சீட்ல உட்கார்ந்துட்டே பார்த்துட்டு இருந்த முரளி அப்படியே ஸ்டீரிங்ல தலைய குனிஞ்சபடி கண்ணீர் விட ஆரம்பிக்கிறாரு. இப்ப முரளி கிட்ட பணம் கேட்ட அந்த லேடி யாரு, அவங்க கூட வந்த அந்த 2 ஆட்கள் யாரு, அவங்க எதுக்காக முரளியை மிரட்டி பணம் வாங்கிட்டு போறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற உலகம் முழுகவே ரொம்பவே ஃபேமஸான ஹனி ட்ராப் அப்படிங்கிற ஒரு மெத்தடை பயன்படுத்தி செய்யப்பட்ட, முக்கியமா இத பார்க்கிற ஆண்கள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய, கர்நாடகாவில் இருக்கிற ஆண்களை பதற வச்ச ஒரு மோசமான கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
இன்ட்ரோல சொன்ன அந்த முரளி வெஸ்ட் பெங்களூர்ல இருக்கிற மகாலட்சுமி லேஅவுட் அப்படிங்கிற ரெசிடென்சியல் ஏரியால தன்னுடைய ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு வராரு. ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த முரளிக்கு மொத்தமா 3 குழந்தைகள் இருந்திருக்கு. அதுல தன்னுடைய கடைசி பெண் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு அவரும் அவருடைய மனைவியும் முடிவு பண்றாங்க. தூரமா இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்தா குழந்தைக்கும் அலைச்சலா இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்க 2023 ஜூன் மாசம் அதே ஏரியால இருக்கிற எல்கேஜி மற்றும் யூகேஜி சொல்லித்தர ஒரு ப்ரீ ஸ்கூல்ல கொண்டு போய் அவங்களுடைய குழந்தையை சேர்க்கிறாங்க. வழக்கமா ஆபீஸ் போறப்ப முரளி தான் தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல டிராப் பண்ணுவாரு. அண்ட் சம்டைம்ஸ் அவருக்கு ஆபீஸ் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவரே வந்து குழந்தையை பிக்கப் பண்ணிட்டும் போயிருக்காரு. அந்த மாதிரி டைம்ல தான் அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபால் மற்றும் டீச்சரான 25 வயதான ஸ்ரீதேவி கூட அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீதேவியும் ஸ்கூல்ல அவருடைய குழந்தையுடைய ஆக்டிவிட்டி சம்பந்தமா அவருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் நாட்கள் போக போக அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பேச்சு திசை மாறி போக ஆரம்பிக்குது. எஸ், குழந்தைய பத்தின அப்டேட்ஸை விட்டுட்டு அந்த ஸ்ரீதேவி அடிக்கடி முரளியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது, ஆபீஸ் போயிட்டீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, பார்த்து டிரைவ் பண்ணுங்க, ரொம்ப நேரம் கண் முழிக்காதீங்க அப்படின்னு முரளி மேல ரொம்பவே அக்கறையா இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த அக்கறையால ஈர்க்கப்பட்ட முரளியும் தன்னுடைய மனைவிக்கு தெரியாம ஸ்ரீதேவி கூட பர்சனலா பேச ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி அவங்கள காஃபி ஷாப்ல வச்சு மீட் பண்ணவும் செய்யறாரு. இப்படி அபிஷியல் பேச்சு பர்சனல் பேச்சா மாறி அது பர்சனல் மீட்டிங்ல வந்து நின்று இருக்கு. அதோட அவங்க 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் தொட்டு தொட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு அப்படின்னு ஒரு மனைவி இருந்தாலுமே கூட அதையுமே தாண்டி முரளியுடைய மனசுக்குள்ள ஸ்ரீதேவியுடைய நினைவுகள் அலைப்பாய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல தான் 2023 டிசம்பர் மாசம் ஸ்ரீதேவி முரளி கிட்ட ஒரு உதவி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஸ்கூல்ல சில ரிப்பேர் வேலை பார்க்கணும், அதுக்கு எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, அதை நீங்க எனக்கு கடனா கொடுங்களேன், 3 மாசத்துல நான் அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு கேட்கறாங்க. முரளியும் அவங்களுக்கு உதவி பண்ற எண்ணத்துல அவருடைய சேவிங்ஸ்ல இருந்த பணத்தை எடுத்து கொடுக்கறாரு. அண்ட் சொன்ன மாதிரி 3 மாசம் கழிச்சு அந்த பணத்தை அவர் திரும்பி கேட்கும்போது, இப்ப என்கிட்ட பணம் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸ்கூல்ல அட்மிஷன் போட வர்றவங்க ஃபீஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு செட்டில் பண்றேன் அப்படின்னு ஸ்ரீதேவி கிட்ட இருந்து பதில் வந்திருக்கு. அதை கேட்ட முரளியும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அடுத்த சில மாசங்கள் கழிச்சு இந்த வருஷம் அட்மிஷன் சரியா வரல, அதனால உங்க குழந்தையுடைய ஸ்கூல் ஃபீஸ்ல அந்த அமௌண்ட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கிறேன் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்றாங்க. பட் அப்படி கன்வின்ஸ் பண்ணதோட சரி, அவங்க அந்த கடன் அமௌண்ட்டை அந்த ஃபீஸ்ல கழிக்கவே இல்லை. இத முரளியுமே கூட ஸ்ரீதேவி கூட இருக்கிற பழக்கம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அந்த பணத்தை ப்ரெஷர் பண்ணி கேட்காமே விட்டுருக்காரு. அப்படி அவர் ப்ரெஷர் பண்ணாம விட்டதுக்கு வேறு சில காரணங்களும் இருந்திருக்கு. அதுல முதல் காரணம், அவரும் ஸ்ரீதேவியும் அடிக்கடி வீடியோ கால் பண்ணி ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததா இன்னொரு படி மேல போய் முரளிய ஃப்ரெண்ட்லியா தொட்டு தொட்டு பேசிட்டு இருந்த ஸ்ரீதேவி இப்ப அவரை தனிமையான இடங்கள்ல வச்சு கட்டி பிடிக்கிறதும் அவருக்கு முத்தம் கொடுக்கறதுமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்ரீதேவி கூட பேசுறது தன்னுடைய மனைவிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முரளி தனக்கு அப்படின்னு தனியா ஒரு போனையும் கூடவே ஒரு சிம் கார்டையும் வாங்கி வச்சுக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி ஸ்ரீதேவிக்கும் ஒரு புது போன் மற்றும் சிம் கார்டையும் வாங்கி கொடுத்திருக்காரு. இப்படி அவரு ஸ்ரீதேவி மேல காதல் மயக்கத்துல இருந்த அந்த டைம்ல தான் அவங்க அவர்கிட்ட இன்னொரு உதவியும் கேட்கிறாங்க. அதாவது, எங்க அப்பாவுக்கு ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு உடனடியா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதோட சேர்த்து நான் உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் பணம் தரணும், அதுக்கு பதிலா நீங்க என்னுடைய ஸ்கூல்ல பார்ட்னரா ஜாயின் பண்ணுங்க, வர்ற லாபத்துல உங்களுக்கும் பங்கு தரேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. சோ இதை கேட்ட முரளி இந்த முறை என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. அண்ட் தன்னுடைய மனைவியுடைய பெர்மிஷனோட அவருடைய சேவிங்ஸ்ல இருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து ஸ்ரீதேவி கிட்ட கொடுக்கவும் செய்யறாரு. பட் மாதங்கள் கடந்து போச்சே தவிர ஸ்ரீதேவி வாங்கின பணத்தையும் திருப்பி தரல, ஸ்கூல்ல இருந்து வந்த லாபத்திலையும் பங்கும் தரல. சோ முரளியுடைய மனைவியும் ஸ்ரீதேவிக்கு கொடுத்த பணம் என்னாச்சு, ப்ராஃபிட்ல பங்கு தராங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவருமே ஸ்ரீதேவிக்கு கால் பண்ணி அந்த பணத்தை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்களோ அவரை அதிகமா பேச விடாம அவரை வேற ஒரு வழியில ஆஃப் பண்றாங்க. முரளி, நான் ஏகப்பட்ட பண நெருக்கடியில் இருக்கேன், இந்த டைம்ல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் நீங்க தான், ஆனா அப்படிப்பட்ட நீங்களும் வந்து பணத்தை கேட்டு என்னுடைய நிம்மதியை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி முரளியுடைய நெஞ்சில சாஞ்சுக்கிறாங்க. சோ அவங்களுடைய அழுகையிலையும் அரவணைப்புலையும் கரைஞ்சு போன முரளி மொத்தமா அவங்க கிட்ட சரண்டர் ஆகுறாரு. மேலும் அவங்க மேல இருந்த காதல் மோகத்தால 2 பேருமே அடிக்கடி இன்டிமேட்டா இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க.
இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் ஒரு நாள் அவருக்கு கால் பண்ண ஸ்ரீதேவி திடீர்னு அழுதுட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்கள மாதிரியே இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன், அதை இப்ப திருப்பி தர சொல்லி அவங்க எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதனால அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் பணம் வேணும், அதை நீங்க தான் எனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்த பணமே திரும்ப வரல அப்படிங்கறதால அதையே வெளியில கடன் வாங்கி கொடுத்து தான் முரளி தன்னுடைய மனைவி கிட்ட சமாளிச்சிருக்காரு. இப்ப மறுபடியும் 4 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா அதை எங்கிருந்து ரெடி பண்றது அப்படின்னு புரியாம தடுமாற ஆரம்பிக்கிறாரு. பட் அதை பொறுத்துக்க முடியாத ஸ்ரீதேவியோ ஒரு நாள் முரளிய பாக்குறதுக்காக நேரடியா அவருடைய வீட்டுக்கே போயிருக்காங்க. உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா, நீங்களே பணம் கொடுக்கல அப்படின்னா நான் எங்க போறது அப்படின்னு சொல்லி மறுபடியுமே அழுது புலம்பிருக்காங்க. அதுக்கு முரளியோ இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நீ கேட்ட பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஸ்ரீதேவியோ பணத்தை கொடுத்தாதான் நான் இங்கிருந்து கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டைம்ல முரளியுடைய மனைவி அவங்களுடைய ரிலேட்டிவுடைய வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள எப்படியாவது ஸ்ரீதேவியை கிளப்பி விட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ண முரளி வீட்டு செலவுக்காகவும் குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காகவும் வச்சிருந்த 50,000 ரூபாய் பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாரு. ஆனா அப்போதைக்கு அதை வாங்கிட்டு போன ஸ்ரீதேவி ஒரு சில நாட்கள் கழிச்சு மறுபடியுமே மிச்ச பணத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முரளியோ என்கிட்ட இப்ப பணமே இல்ல, உனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா நானே வெளியே தான் கடன் வாங்கணும் அப்படின்னு அவருடைய சிச்சுவேஷனை புரிய வைக்க ட்ரை பண்றாரு. பட் அதுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்ரீதேவி தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் அவளுடைய நம்பர்ல இருந்து சில ஆடியோஸ், வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் தன்னுடைய போனுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத முரளி நோட் பண்றாரு. ஆனா அதெல்லாம் என்ன அப்படின்னு அவர் அதை ஃபுல்லா பாக்குறப்பதான் அவருடைய மனசுக்குள்ள என்னமோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி பரவ ஆரம்பிக்குது. எஸ், அவரு ஸ்ரீதேவி கூட ரொமான்டிக்கா பேசின ஆடியோ ஃபைல்ஸ் அண்ட் அவரு அவ கூட தனிமையில் இருக்கிறப்ப எடுத்துக்கிட்ட போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே தான் அவருடைய நம்பருக்கு அனுப்பியிருக்கா. மேலும் அத முரளி அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கும் போதே அவகிட்ட இருந்து அவருக்கு ஒரு கால் வர ஆரம்பிக்குது. அந்த காலை அட்டன் பண்ண முரளிக்கு அவ இது வரைக்குமே அவர்கிட்ட பேசிட்டு இருந்த அந்த சாஃப்டான டோனும் மாற ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. என்ன ஷாக் ஐடியா, இனிமேல் உங்ககிட்ட கெஞ்சி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ டைரக்டாவே நான் உன்னை வான் பண்றேன், எனக்கு இப்ப உடனடியா 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும். இல்ல அப்படின்னா நான் உனக்கு இப்ப அனுப்பின போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோ ஃபைல்ஸ் இது எல்லாமே உன்னுடைய ஒய்ஃபுடைய நம்பருக்கு போயிடும் அப்படின்னு அவரை மிரட்ட ஆரம்பிக்கிறார். அவ இப்படி பேசுறத கொஞ்சம் கூட நம்ப முடியாம அதிர்ச்சியான முரளி, ஏ தேவி, நீயா இப்படி பேசுற, நீ என்ன லவ் பண்ற, நீ என் கூட ஒன்னா இருக்க விரும்புற அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு நடுங்க ஆரம்பிக்கிறாரு. பட் அவர் பேசுறத கொஞ்சம் கூட மதிக்காத மாதிரி பேசின ஸ்ரீதேவி, யாருக்கு வேணும் உன்னுடைய லவ், எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய பணம் மட்டும்தான், அதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒழுங்கா நான் கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு உன்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றா. இப்ப ஒரு நிமிஷம் எதுவுமே புரியாம ஷாக் ஆகி அப்படியே முரளி நிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் முரளிக்கு ரொம்பவே கிளியரா புரிய ஆரம்பிக்குது. இது ஒரு ஹனி ட்ராப் அப்படிங்கறதும் நம்ம ஸ்ரீதேவியுடைய வலையில வசமா சிக்கியிருக்கோம் அப்படிங்கறதும் புரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்படி நம்மளை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாளே அப்படிங்கிற கோவத்தில் அவ கூட பேசுறதுக்காக வாங்கி வச்சிருந்த அந்த சிம் கார்டை எடுத்து அங்க டேபிள்ல பேப்பர் பறக்காம இருக்கிறதுக்காக வச்சிருக்கிற பேப்பர் வெயிட்டை வச்சு அந்த சிம் கார்டை அடிச்சு நொறுக்கிறாரு. பட் அவருடைய இன்னொரு நம்பருக்கு கால் பண்ண ஸ்ரீதேவி, நீ அந்த நம்பரை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா எனக்கு இந்த நம்பர் தெரியாதா, இல்லனா உன்னுடைய வீட்டுக்கு தான் எனக்கு வர தெரியாதா, இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா எதுவும் பண்ணிட்டு இருக்காத, பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அதை முதல்ல பாரு அப்படின்னு அவரை மறுபடியுமே மிரட்டி இருக்கா. இதனால ரொம்பவே டென்ஷனான முரளி, இனிமேல் இந்த ஊர்லயே நம்ம இருக்க வேண்டாம், உடனே நம்முடைய சொந்த ஊரான குஜராத்துக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. குழந்தைகளையும் அவர் கூடவே கூட்டிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக ஸ்ரீதேவி கிட்ட இருக்கிற தன்னுடைய குழந்தையுடைய டிசியை வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு வந்திருக்கு. சோ தன்னுடைய மனைவியை விட்டு ஸ்ரீதேவி கிட்ட அந்த டிசியை கேட்க சொல்றாரு. அப்படி அவங்க கேட்கும் பொழுது அவங்க கிட்ட எந்த ஒரு உண்மையுமே சொல்லாம நைஸா சமாளிக்க ஆரம்பிச்ச ஸ்ரீதேவி, ஓகே உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போனை கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்றா. அதை வாங்கி பேசின முரளி கிட்ட, உங்களுக்கு டிசி தானே வேணும், சரி நீங்க மட்டும் ஸ்கூலுக்கு தனியா வாங்க, நான் டிசியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. அதை நம்பி அவருமே அந்த ஸ்கூலுக்கு போறாரு. ஆனா ஸ்ரீதேவியுடைய ஆபீஸ் ரூம் கதவை திறந்து உள்ள போறப்பதான் அங்க அவ கூட சேர்ந்து மேலும் 2 ஆண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது.
அவரை பார்த்த உடனேயே அந்த 2 ஆண்களும் போய் அவருடைய கைகளை இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப சேர்ல இருந்து எந்திரிச்சு வந்த ஸ்ரீதேவி முரளியுடைய கன்னத்தை பிடிச்சுக்கிட்டு கோவமா பேச ஆரம்பிக்கிறா. நீ இந்த சிட்டியை விட்டு போயிட்டா உன்னுடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணி அந்த சீக்ரெட்டை எனக்கு சொல்ல தெரியாதா? இல்ல அவங்களுடைய போனுக்கு தான் உன்னுடைய ரகசிய வீடியோஸ் எல்லாத்தையுமே அனுப்ப தெரியாதா? நீ இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா நாம இன்டிமேட்டா இருந்த போட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்துலயுமே என்னுடைய மூஞ்சியை மட்டும் பிளர் பண்ணிட்டு அதை சோசியல் மீடியால லீக் பண்ணி விட்டுருவேன். ஒய்ஃபை வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட நீ தொடர்புல இருக்கிற அப்படிங்கிற மெசேஜோட அந்த போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் நெட்ல பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா உன்னுடைய ஒய்ஃபுக்கு மட்டும் இல்ல உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு நீ யாருன்னே தெரியாத பப்ளிக் வரைக்குமே உன்னுடைய பெயர் நாரி போயிடும். இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோ, இந்த சிட்டியுடைய அசிஸ்டன்ட் கமிஷனரும் எங்க கூட பார்ட்னரா சேர்ந்திருக்காரு. அதனால போலீஸ் கிட்ட போகணும் அப்படிங்கிற முட்டாள்தனமான முடிவுக்கு மட்டும் நீ போயிடாத. அப்படி போனா அதோடைய பின் விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமா மிரட்டி எடுத்திருக்கா. அதை கேட்டு பயத்துல நடுங்க ஆரம்பிச்ச முரளியுடைய உடல் அந்த ரூம்ல ஓடிட்டு இருந்த ஏசியுடைய கூலிங்கையும் தாண்டி வியர்க்க ஆரம்பிக்குது. அப்படியே நடுக்கமான குரல்ல பேச ஆரம்பிச்ச முரளி, சரி நான் பணம் கொடுக்குறேன், ஆனா 20 லட்சம்லாம் என்னால ரெடி பண்ண முடியாது, தயவு செஞ்சு அமௌண்ட்டை கம்மி பண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்டு அப்படி இப்படின்னு பேரம் பேசின ஸ்ரீதேவி கடைசியா 15 லட்சத்தை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றா. முரளியும் இப்ப விஷயம் ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தனக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்ட பணம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த ஒரே வாரத்துல 5 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி அதை ஸ்ரீதேவி கிட்டையும் கொடுக்குறாரு. பட் அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற 10 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நாட்கள் ஓடிட்டே இருக்கு. ஆனா முரளி ஏன் இன்னும் பேலன்ஸ் பணத்தை கொடுக்காம இருக்கான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவி அவர் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தன்னுடைய கூட்டாளிகளை கூட்டிட்டு போய் அவருடைய கார்லயுமே ஏறி இருக்கா. பட் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்த அந்த 2 லட்சத்துக்கு அப்புறமா முரளியால இதுக்கப்புறமா 10 ரூபா கூட ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு போறாரு. சோ இப்ப மறுபடியுமே நாட்கள் டிலே ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஸ்ரீதேவி கிட்ட இருந்து அவருக்கு போனும் திரும்ப வர ஆரம்பிக்குது. நீ கொடுத்த 7 லட்சத்துல 2 லட்சத்தை என்னுடைய கூட்டாளிகளுக்கு கொடுத்துட்டேன், 5 லட்சத்தை அந்த போலீஸ் கமிஷனருக்கு கொடுத்துட்டேன். சோ எனக்கு வர வேண்டிய பேலன்ஸ் 8 லட்சத்தை உடனே கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீதேவி பிரஷரை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த டைம்ல பொறுமை இழந்து போன முரளி கோபத்துல வார்த்தைகளை கொட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆமா, ஏற்கனவே நீ என்கிட்ட 4.5 லட்சம் ரூபாய் பணத்தை கடனா வாங்கியிருக்கல, அதை நீ இப்ப கழிச்சுக்கோ. அது மட்டும் இல்ல பேலன்ஸ் பணத்தையும் உடனே எல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோபப்பட்டிருக்காரு. பட் அப்பவுமே அசராத ஸ்ரீதேவி இன்னுமே தெனாவெட்டா பேச ஆரம்பிக்கிறா. அப்படி அவ பேசின விஷயத்த நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சி இப்படி எல்லாம் பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு அருவருப்பான ஃபீலிங்க கொடுக்கும். அப்படி அவ என்ன சொன்னா அப்படின்னா, என்னது நீ எனக்கு கொடுத்த பணத்தை கழிக்கணுமா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏன்னா அதெல்லாம் எப்பவோ கழிஞ்சு போயிருச்சு. அது எப்படி கழிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியுமா? நான் உன்னை தொட்டு முத்தம் கொடுத்தேன் பாத்தியா, அப்படி நான் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு முத்தத்துக்கும் 50,000 ரூபாய். அப்ப நீயே கால்குலேட் பண்ணி பாத்துக்கோ. அப்படி பார்த்தா நீ கொடுத்ததுல கழிக்க முடியாது. இன்னும் நீ தான் எனக்கு ரொம்பவே அதிகமா தர வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் உன் கூட சேர்ந்து என்னவெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீயே திங்க் பண்ணி பாரு. அதுக்கெல்லாம் கணக்கு போட்டு பார்த்த அப்படின்னா நீ எனக்கு தர வேண்டிய பணம் கோடி கணக்குல தாண்டி போகும். சரி போனா போகுது, ஒரு 15 லட்சத்தை வாங்கிட்டு விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா நீ ரொம்ப தான் வாய் பேசுற. அதனால இனிமேல் உனக்கு 1 வாரம் தான் டைம், அதுக்குள்ள பேலன்ஸ் பணத்தை செட்டில் பண்ணிரு. இல்ல அப்படின்னா உன்னுடைய அந்தரங்க வீடியோ ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றா. அதை கேட்டு மிரண்டு போன முரளியும் இப்படி ஒரு ராட்சசி கிட்டையா வந்து நம்ம சிக்கியிருக்கோம் அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே வேதனைப்பட ஆரம்பிக்கிறாரு. மேலும் எப்ப என்ன நடக்குமோ அப்படின்னு நினைச்சு மென்டல் பிரஷருக்குள்ளேயும் போக ஆரம்பிக்கிறாரு. அதாவது யாராவது வந்து காலிங் பில் அடிச்சா கூட ஸ்ரீதேவி தான் வீட்டுக்கு வந்துட்டாலோ அப்படின்னும், யாராவது புது நம்பர்ல இருந்து போன் பண்ணாலோ அல்லது அவருடைய போன் ரிங் ஆகுற சத்தம் கேட்டாலே அவதான் கால் பண்றாளோ, நம்மள மிரட்ட போறாளோ அப்படின்னு நினைச்சு பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே மேல இப்ப பணம் கேட்டு நம்மளை மிரட்டிட்டு இருக்கிற ஸ்ரீதேவி நம்ம எப்படியோ அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாலுமே அதுக்கப்புறமா நம்மளை ஃப்ரீயா விட்டுருவா அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? இனிமேல் நம்மளை மிரட்ட மாட்டா அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? அது மட்டும் இல்ல, இப்ப அவ கூட 2 கூட்டாளிகளும் சேர்ந்திருக்கானுங்க. அவனுக்கு ஏதாவது தனியா பிளான் பண்ணி மிரட்டுனா அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகமாகவே இருக்க ஆரம்பிக்கிறாரு. அதோட விளைவா சரியா சாப்பிடாம ஒய்ஃப் மற்றும் குழந்தைகள் கூட சரியா பேச
பேசாம எப்பவுமே ரொம்பவே சோகமாகவே இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஏங்க இப்படி டல்லா இருக்கீங்க அப்படின்னு அதை பத்தி கேட்ட தன்னுடைய மனைவி கிட்டையும் ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. கடைசியா ஒரு ஸ்டேஜ்ல அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியாத முரளி தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிடணும், அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி அப்படிங்கிற அந்த முட்டாள்தனமான முடிவை எடுக்காம ரொம்பவே தைரியமான ஒரு முடிவை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. எஸ், என்ன ஆனாலும் சரி, நம்மளை இப்படி டார்ச்சர் பண்றவளுக்கு நம்ம இனிமேல் ₹1 கூட பணம் கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்ல, நம்மள மாதிரி இனிமேல் வேற யாருமே அவளுடைய டிராப்ல சிக்கவும் கூடாது. அதுக்கு இருக்கிற ஒரே வழி போலீஸ் கிட்ட போறதுதான், ஸ்ரீதேவி மற்றும் அவளுடைய கூட்டாளிகளை தூக்கி ஜெயில வைக்கிறதுதான் அப்படிங்கிற ரொம்பவே துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கிறாரு. பட் அந்த சிட்டியுடைய அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனரை ஸ்ரீதேவி அவங்களுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருந்ததால நேரா சைபர் கிரைம் கேசஸை டீல் பண்ற சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போலீஸ் கிட்டே போய் நிக்கிறாரு. தனக்கு நடந்த டார்ச்சர் எல்லாத்தையுமே கதறி அழுதபடி ஒவ்வொன்னா சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட போலீஸோ ஓகே, பேலன்ஸ் பணத்தை கொடுக்கறதா சொல்லி ஸ்ரீதேவிக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு முரளி கிட்ட அவங்களுடைய ஒரு பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப முரளியும் அதே மாதிரி பண்ண ஸ்ரீதேவியோ நான் ஸ்கூல்ல தான் இருக்கேன், நீ இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கா. சோ பணத்தை கொடுக்கிற மாதிரி முரளி அந்த ஸ்கூலுக்கு போக அவருக்கு பின்னாடியே போன போலீஸ் 2025 ஏப்ரல் 1 அன்னைக்கு ஸ்ரீதேவியும் அவளுடைய கூட்டாளிகளான 28 வயதான சாகர் மற்றும் 38 வயதான கணேஷ் அப்படிங்கிறவனையும் சேர்த்து கொத்த அரெஸ்ட் பண்றாங்க. மேலும் அவங்க கிட்ட இருந்த செல்போன், லேப்டாப், மெமரி கார்டு, பென் டிரைவ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே சீஸ் பண்ணவும் செய்யறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க 3 பேருமே ஆமா நாங்க முரளியை த்ரெட்டன் பண்ணி பணம் கேட்டது உண்மைதான் அப்படின்னு போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஸும் பண்ணிருக்காங்க. பட் அவங்க கூட அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்ட்னர் அப்படின்னு அவங்க சொன்னது முரளியை மிரட்டுறதுக்காக அவங்க சொன்ன பொய் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ ஐபிசி செக்ஷன் 137 ஆட்கடத்தல், செக்ஷன் 308 பிளாக்மெயில் பண்ணி பணம் பறித்தல், செக்ஷன் 351 ஒருத்தருடைய நல்ல பெயரை கெடுக்கிறதா சொல்லி அவரை பயமுறுத்துறது அப்படின்னு இந்த எல்லா செக்ஷன்ஸ்க்கு கீழேயுமே அவங்க 3 பேர் மேலேயுமே கேஸ் ஃபைல் பண்றாங்க. இதோடைய தீர்ப்பு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த கேஸ்ல பலவிதமான மென்டல் டார்ச்சருக்கு மத்தியிலையும் ஒரு சரியான முடிவெடுத்த முரளியுடைய துணிச்சலை நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். பிகாஸ் பல பேர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போறதுதான் ஒரு ஆப்ஷனை வச்சிருப்பாங்க. பட் கண்டிப்பா அப்படிலாம் இருக்கவே கூடாது. இங்க பாருங்க ஸ்ரீ, இதே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் கிட்ட போயிடணும். அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. நீங்க ஒரு லேடிஸா இருக்கீங்க, உங்களை ஏதாவது ஒரு பையன் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க, ஸ்ட்ரெயிட்டா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. பரவாயில்ல, இப்ப இதெல்லாம் சகஜமா நடந்துட்டு இருக்கு, அச்சோ நம்மளுடைய மானம் போயிருமோ, நம்மளுடைய மரியாதை போயிருமோ அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பயப்படாதீங்க. பிகாஸ் உங்களுடைய பயந்தா அவங்களுக்கு இன்னுமே அதிக தைரியத்தை கொடுக்கும். நீ முடிஞ்சதை பண்ணிக்கடா, யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இருங்க. அப்படி அனுப்புனாலும் பரவாயில்ல, இல்ல அதெல்லாம் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி விட்டுருங்க. அண்ட் எஸ்டிஐ மேலும் முரளியுடைய அந்த துணிச்சலுக்கு மரியாதை கொடுத்து தான் அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படாம இருக்கிறதுக்காக இந்த முரளி அப்படிங்கிற ஒரு ஃபேக் நேமை நான் அவருக்கு வச்சிருக்கேன். ஆமா எஸ்டிஐ, இந்த கேஸ் ஃபுல்லா நான் மென்ஷன் பண்ண முரளி அப்படிங்கிறது விக்டிமுடைய உண்மையான பெயர் கிடையாது, அது நான் அவருக்கு வச்ச ஒரு ஃபேக் நேம். அண்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ்ல லோயல் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிருக்கு. சிச்சுவேஷன் ஷிப், ஹூக்அப், சைட் செக் இந்த மாதிரி பல பெயர்களை வச்சு இதை ரொம்பவே நார்மல் ஆக்கிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டா அதை நான் தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா என்ன, எப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல போய் மாட்டுறாங்களோ அப்பதான் அது பிரச்சனையா மாற ஆரம்பிக்குது. அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை அந்த ஒரு கட்டத்துல ஒரு நரகம் மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் எஸ்டிஐ இந்த சம்பவம் கூட போலீஸ் கேஸ் ஆனதால தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. அண்ட் இதே மாதிரி வெளியே தெரியாத எத்தனையோ முரளி, எத்தனையோ ஸ்ரீதேவி நம்ம கூடவே நம்மளை சுத்தி தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருங்க. இல்ல சைட் சிக் வச்சுக்கணும், இல்ல ஹூக் அப், சிச்சுவேஷன்ஷிப் இந்த மாதிரி ஜாலியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி ஒரு ட்ராப்ல போய் மாட்டிக்காம புத்திசாலித்தனமா இருங்க. மை டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், பணத்தை குறி வச்சு நடந்த இந்த ஹனி ட்ராப் கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருக்கு, இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. பிகாஸ் உங்களுடைய அந்த சின்ன ஒரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தது என்ன டாபிக்ல வீடியோ வேணும், என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.